கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் ஜெபத்தோடு கூட ஒரு சிறிய தேவ செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, 30, 60, 100 பலன் கொடுக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் வாசிக்கலாம் சங்கீதம் 23 அதிகாரம் 4 வசனம். சங்கீதம் 23 4 வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று அங்கே சங்கீதக்காரன் அழகாக ஆணித்தரமாக ஒரு செய்தியை நமக்கு அங்கே முன்னே வைக்கிறான். தாவீது, வேதத்திலே தாவீதை குறித்து தெரியாத நபர்களே இல்லை. அவன் போன பாதைகள் எல்லாம் கரடு முரடானவைகள். அவன் நடந்த நாட்கள் எல்லாம் மிகவும் அவன் துக்கமான நாட்கள் அவனுக்கு பல இருந்தன. அவன் வாழ்ந்த காலத்திலே அவன் எல்லாராலும் ஒரு நிராகரிக்கப்பட்டவனாக, அவனை எல்லாரும் அங்கே ஒதுக்கி வைத்தவர்களாக இருந்த ஒரு நபராக இருந்தாலும் கூட அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை அவன் முன்பாக வைத்து நடக்கிற ஒரு வீரனாகவே அவன் அங்கே செயல்படுகிறதை நாங்கள் காண்கிறோம். ஏனென்று சொன்னால் அவன் தேவனோடு இணைந்திருந்தபடினால் ஒரு ஜெப வீரனாக, ஒரு ஜெயிக்கிற வீரனாக அவன் அங்கே உருமாற்றப்பட்டு கொண்டு இருந்தான் என்றே நாங்கள் அங்கே சொல்ல முடியும். ஆகவே அவன் சொல்லுகிறான், இந்த 23 சங்கீதத்திலே அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த நாளிலும் அந்த ஒரு வார்த்தையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி அவன் அழகாக அங்கே சொல்லுகிறதை நாங்கள் காண்கிறோம். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு என்பது நாங்கள் ஒரு கற்பனை செய்து பார்க்கலாம். அது எவ்வளவு ஒரு இருண்ட ஒரு பிரதேசமாக, ஒரு சூனிய பிரதேசமாக அது இருக்கக்கூடும். அந்த இடத்திலே அந்த சத்தங்கள் எல்லாம் ஒரு பயங்கரமான சத்தங்களாக இருக்கக்கூடும். கண்ணுக்கு முன்பாக கண் திறந்திருக்கிறது, ஆனால் அங்கே நாங்கள் எதையுமே காண முடியாத ஒரு சூழ்நிலை, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. நான் பிழைப்பேனோ என்று சொல்லத்தக்கதாக ஒரு மரண இருள் அந்த இடத்திலே கூட அவன் அங்கே சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி அவன் அழகாக சொல்லுகிறான். இந்த வைராக்கியம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த இடத்திலே ஒரு நன்மையுமே நான் காண முடியவில்லை, ஒரு காரியத்தையுமே நான் அங்கே யோசிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட அந்த சூழ்நிலையிலும் விசுவாச அறிக்கை மூலமாக தேவ பிரசன்னத்தை அவன் அங்கே உருவாக்குவதற்கு கற்றுக்கொண்டவனாக இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நடந்ததான எல்லா பாதைகளிலும், இயலாத காரியங்களிலும் கூட தேவ பிரசன்னத்தை உருவாக்க கற்றுக்கொண்ட ஒரு வீரனாக இருக்கிறான். அவன் விசுவாசத்தினாலே அவன் அறிக்கையிடுகிறவைகளை எல்லாமே அவன் அங்கே ஜெயமாக பெற்றுக்கொண்ட ஒரு வீரனாக இருக்கிறான். நம்முடைய நாவு அது உருவாக்கும் வல்லமை கொண்டது. ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் அவர் உருவாக்கும் தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலைகள் நம்மை பயப்படுத்துகிறதோ அந்த சூழ்நிலைகளை நாங்கள் உருவாக்கும் போது, நான் பேசுகிற வார்த்தைகள் அந்த நெகட்டிவான சூழ்நிலைகளிலே அது மாற்ற முடிய வல்லதாக, அது உருவாக்கத்தை கொண்டு வருகிறதாக அது அங்கே இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அங்கே 2 காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று என்னென்று சொன்னால், ஒரு யாவீரின் தலைவன், அவனுடைய மகள் அங்கே மரித்து போனார். அந்த இடத்துக்கு போன போது அங்கே தாரை ஊதுகிறவர்கள் இருந்தார்கள், அங்கே அழுகிறவர்கள் இருந்தார்கள், அங்கே கனத்த இருதயத்தோடு ஜனங்கள் இருந்த போதும் அவர் அந்த இடத்திலே போய் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஏன் அழுகிறீர்கள், அவள் மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் என்று சொல்லி அந்த மரணத்தின் மேலே ஒரு விசுவாச அறிக்கையை அவர் அங்கே உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவள் மரிக்கவில்லை, அவள் அங்கே நித்திரையா இருக்கிறாள் என்று சொல்லி அங்கே இயேசு கிறிஸ்து சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல லாசருடைய சம்பவத்திலே கூட நாங்கள் பார்க்க முடியும். 4 நாள் ஆயிற்றே, நாறி போயிருக்குமே ஆண்டவர் என்று சொன்ன போது அவர் அந்த நாற்றத்தின் மேலே அவர் உருவாக்கும் வார்த்தைகளை பேசுகிற தேவனாக இருக்கிறார்.
அங்கே அவர் பேசின போது அங்கே லாசரு, மரித்து போன லாசரு, நாறி போய் கிடந்த அவனுடைய சரீரம் உயிர் பெற்று வந்ததை நாங்கள் காண்கிறோம். ஆகவே உருவாக்க வேண்டும் நாங்கள் எங்கே என்று சொன்னால், எங்களுடைய எல்லா விதமான இருளின் சூழ்நிலைகள் மத்தியிலும் அந்த சூழ்நிலைகள் மேலே நாங்கள் உருவாக்குவதற்கு விசுவாச வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோமாக இருந்தால் நிச்சயமாகவே அந்த இடத்திலே கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றி நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கையை நாங்கள் அங்கே கற்றுக்கொள்ளுவோம். அந்த விசுவாச அறிக்கையின் மூலம் நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக, ஜெய கிறிஸ்துவின் வல்லமையை வெளியே கொண்டு வருகிறவர்களாக, கர்த்தருடைய நறுமணத்தை வீசுகிற ஜனங்களாக இருக்கும்படியாக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும். கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.